மாறி என்ன ஒரே ராபடி பண்றான். அவன் ராபடி பண்றது பண்ணு நம்மளுக்கு வேணாம். அதனால நீ வரணும் தான் சொல்லிக்கிறேன். இந்த தெரு விட்டு நீ அந்த தெரு போயிடு. ஆட்னண்டியே ஒரு காப்பு கட்டிக்கிறாங்க. மாரியம்மா திருவிழா பண்ணிக்கிறாங்க இல்லையா? வர சொல்றேன். வர சொல்லி வீட்டுல அவனை மாட்டி வச்சு மக்கள் சாத்தணும். என்னும் பண்ணாத, அவனை மட்டும் மெதுவா மாட்டி வச்சிரு. நான் சும்மா அந்த பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரேன். அவனை வீட்டுல போட்டு லாக் போட்டு வையே. இன்னைக்கு நான் அந்த மாரம் தோட்டி இன்னைக்கு நான் யாருன்றது அவனுக்கு தெரியணும். ஆமாயே, நான் வரும்போது எனக்கு கொஞ்சம் 2 வெத்தலை பாக்கு புகழ் தூள் அது வாங்கிட்டு உனக்கு இன்னைக்கு மாரம் தோட்டி யாருன்றது அந்த கணக்கனுக்கு இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு அவனை ஒரு கை பாக்க நான் புடிச்சு வைக்கிறேன். நம்ம என்ன ஜாதி என்ன குளம் அப்படின்னு இன்னைக்கு காட்டுறது போது. இன்னைக்கு அவனுக்கு தெரியுது. இன்னைக்கு என்னவான போட்டு இன்னைக்கு மாறம் போயிட்டு யாரு அந்த கணக்கம் யாரு இன்னைக்கு அவனை கண்ணு பார்க்கணும். பேசுந்தே பேசுங்க தான் போட்டோம். போது கை போயிடு மரியாதையா போயிடு. நீ போறதுக்குள்ள நான் சோறு குழம்பு செய்யற பொரியலோட ஓடு. சரியா கறி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி கிரேவி அது மேல இருக்கிறதால எடுத்துக்கோ. இப்பதான் வரும் போட்டு போட்டு வரும்போது ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு அவன் தின்றான். போயிடு மரியாதை. இன்னைக்கு போயிடு மாறு தோட்டி யாரு இன்னைக்கு வசிக்கக்கூடிய அந்த கீழாண்ட மக்கள்லாம் அந்த ஜாதி கீழாண்ட ஜாதிக்காரங்க கீழாண்ட வீதியை வந்து நம்பி வந்துங்கிறோம். கோயந்திக்குவா அவங்க வீட்டில் யாரும் இல்லை ஆம்படியா இல்லைன்னு சொல்லுங்கிறா. நம்மளுக்கு அடிச்சு இன்னைக்கு பம்பர் குழுக்குழு அவ அந்த கோயந்தி பல்லு போன கோயந்தி இப்ப பல்லுக்கு கோயந்தி பல்லுக்கு ஒரு கோயந்திக்கு பழப்பழனுக்கு மூஞ்சி பல்லு இல்லாத கோயந்திக்கு தொங்கு வந்துட்டுக்கும். கோயந்தி கோயந்தி வீதியில் வரணும்னா யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு தாலி கட்டணும் பொண்டாட்டின்னு அப்பீல் ஜாதி அவன் ஊருக்கு அவன மகன் யான் மேல ஆத்த வச்சுக்கணும் வந்து இவன் மட்டும் ஊராம் பொண்டாட்டிக்கிட்ட எமன் எந்தெந்த நக்கணும் அவன் போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இதே அறிவு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரு அறிவு. ஊராம் பொண்டாட்டிக்கிட்ட போனா ஆம்பளைகளுக்கு என்ன கெதி அப்படின்னு இப்ப பாக்குறோம். என் வீட்டுக்காரர் இல்லாத போது அவனை வர சொல்லிக்கிறோம். போன் போட்டு அவன் வருஷம் பேச கோயந்தி கோயந்தி மாடி அண்ணன் பாத்தியா கோயந்தி கோயந்தி கோயந்திய பாத்தீங்களா? கோயந்தி வீட்டுக்காரன் ஐயோ என் வீட்டுக்காரன் காப்பு போயிட்டுக்கிறாரு தோரங்கட்டுறதுக்கு கப்பாய் கட்டத்துக்கு போயிட்டு தோரங்கட்டுறோம் ஊருக்காரன் வாங்கி சாண்டை வைப்போம். சரி கோயந்தியா வீட்டுக்காரர் இல்லையா இந்த மாதிரி கவனம் என்னம்மா பண்றது? வீட்டுக்காரா ஐயோ அக்கம் பக்கம் எல்லாம் பாரு அந்த வீட்டுல சக்காலத்து வேலை பார்த்தாங்களான்னு வச்சுக்கோ. பாத்தியா மரம் கொண்டாட்டி இன்னொருத்தனை கொண்டாந்து பொறுக்கி வச்சுக்கிறான்னு என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. எத்தனை நாளைக்குமா ஒரே ஆயில் மோட்டர்ல தண்ணி எடுக்கிறது? அதனால நான் என்ன பண்றேன், இப்ப வந்துட்டியா நீ உள்ள போயிடு. என்ன வைந்தியா வரும்போது நான் துணி போட்டு வந்து யாருக்கு நீ உள்ள போயிடு. எனக்கு ஒரு அவசரம், எனக்கு ஒரு அங்கலாப்பு. அதனால நீ உள்ள போயிடு. சரி நான் போய் கதவை சாத்திட்டு நான் பண்ணிட்டு வரேன். போ வைந்தியா பார்த்து உஷாரு. வீட்டுக்காரங்க வந்த போறான் பொழப்பே கேட்டு போயிரும்.
சாமி நான் உள்ள போயிட்டேன். வந்தாங்க அவனோட அக்கமாக இன்னைக்கு பாரு இவனுக்கு என்ன கெதி மட்டும் பண்றோம். பொம்மை நாட்டி ஆள முடியாது ஒண்ணும் கிடையாதும்மா. சத்தியமா பொம்பளை நினைச்சா ஆம்பளை அடிக்கவும் முடியும், அவனை மேல ஏத்தவும் முடியும். அதனால போயிட்டியா? எனக்கு அர்ஜென்ட். கம்முண்டா இருக்கணும். அட மோட்டர் ஸ்டார்ட் ஆகணுமா? அதுவும் யாரும் சொன்னாங்க அக்கம் பக்கம் கூட சட்டாச்சு பார்க்கணும். படான்னு போய் இப்படி படான்னு போனாட்டி அவனுக்கு போயிட்டோம் அப்படின்னு மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ இது என்ன லாக் பண்ணலான்னு வாய் கொஞ்சம் போயிட்டியா? ஏய் மோட்டர் கொஞ்சம் லீக் ஆகுதுவா? இல்ல அதுதான் பண்றதுக்கு வந்து சர்வீஸ் போயிட்டியா? அது பார்த்து நீங்க உட்காருதான் நானு அதுக்கு வேற அடிச்சு டீ குடிக்க மாட்டாங்க. சீக்கிரம் ஏமா எல்லாம் யாருன்னா இல்லைன்னா என்ன மாதிரி கத்துக்கு போனாங்க. ஆம்படியா மாதிரி உஷாரா இருங்க நீங்க. போய் வயசுல நான் வரணும் உனக்கு டியூட்டி முடிச்சிட்டீங்க. அதனால இப்போ லாக் பண்ணிட்டு இருக்கிறவங்க கதவை சாத்திட்டு இருக்கிறவங்க லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணவா நான் சொருகிறேன் பண்ணதில்ல போல்றேன். யாரே இங்க கேளுக்கு பூரா எங்க அம்மா விட்டாரு. ஆமா உங்க அம்மா விட்டாரு பூரா எல்லாம் செட் போனவங்களோட முக்காடு உங்க அக்கானு கொடுக்கலாம். எங்க நாத்திரம் விட்டாரு. அவங்க கொஞ்சம் பழப்பானுங்கிறாங்க. இதெல்லாம் எங்க ஆம்படியா விட்டாரு. அதுதான் கெடப்பாரு கையில் வச்சுங்கிறாங்க. பாரல் ஆட்சி உட்காந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்க மூத்தாறு போராட்டி மூத்தாறு நடுமூத்தாறு போராட்டி வந்து போனால் அவதான் எங்க நடுமூத்தாறு போராட்டி. ஏன் இங்கெல்லாம் மூத்திர வாசனை அடிக்கிற மூக்கு மேல கை வச்சுங்கிறாங்க. கதவை சாத்திட்டேன். கதவுக்குலாம் வேலை இல்ல, உன் பாவாடிக்கு தான் வேலை வா. அதுல தலைகாணி வேணும், அப்பதான் நம்மளுக்கு பொசிஷன் கரெக்டா இருக்கும். சரியா இப்போ என்ன எழுந்துட்டு அங்க ஏற்கனவே எழுக்க ஒன்றே நான் வேணுமா மாணவ நீ வேணும் குழப்பியோ. ஐயோ ஏய் நான் இது யாசமே வரதுறேன். என்ன பண்ணணும்? வா வா வா. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனோம்னா பாரு சிவன் பார்த்துனே இருக்கிறாரு. அவரு கிளம்பி போறாரு வீட்டுக்கு. சிவன் பார்த்து கேப்பல. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனோம்னா நாம ரெண்டு பேரும் எப்படிக்கணும் அதை சொல்லு. எப்படிக்கணும்னா பிறந்து மேனியாக்கணும். அப்படியாண்ணா லைட் ஆனா ஆஃப் பண்ணிடணும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெருமாளாண்ணா ஏ கோயந்தியா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன கலர் இருக்கும்? ஏ கோயந்தியா கோயந்தியா லைட் ஆஃப் பண்ணிட்டா எலி வர்ற மோட்டை எங்கன்னு தெரியணுமே எனக்கு. கரேன்னு இருக்கும். எலி போக்கு எங்க தெரியணுமே. அதனால கரெக்டு தானே கோயந்தியா? நீ கலத்துட்டியா? நீ கலக்கணும் ஆம்பளிக்க கலக்கணும். நீ கத்துனாதான் ஒரு இன்க்ரீசி. நான் கலக்க நான் கம்முன்னு வெளியே கூட ஓடி போயிடுவேன். சரி சட்டெல்லாம் கலத்த முடியாத அவசரத்துக்கு கோயந்தியா பத்திரமா வச்சுக்கோ. 15,000 இது. சரி நிக்கிறோம். நிக்குறா மானா கோயந்தி அதெல்லாம் தெரியாது. நீ அவுத்தியா அடிங்க அவுத்துடணும் இல்லைன்னா நான் உள்ளது ஊருக்கெல்லாம் கண் மாதிரி வைக்கிற மாதிரி தெரியாது. அந்த ஜெட்டியோட போகணும். ஊருக்கிறவங்கள கண்ணு ஆபரேஷன் நீ கலத்து. அப்பதான் நான் கலக்குவேன். நீ கலத்தினா நீ ஃபர்ஸ்ட் ஆம்பளை கலக்கு. நீ கொஞ்சம் மேல கலத்து. நான் கலக்குறேன் சத்தியமா கலக்குறேன். நானும் கலத்துறேன் போயிடுறேன். ஏமா எல்லாம் கொஞ்ச நேரம் கண்ணு அப்படிக்கா பாருங்க. அப்புறம் கண்டிஸ்ட் பாரியம்மா கரே சும்மாதான் இருக்குது கோயில் மணி. கொஞ்சம் ஆட்டி விடுவா அப்பதான் கிணி கிணி சவுண்ட் வரும். பேசி நிக்கிறது வேலை இல்ல. உட்காரு. ஒரு நேரத்துக்கு தண்ணி வந்துக்கணும்ப்பா காவாயில. இப்போ இரு ஐயோ சொல்லு நான் என்னன்றா மடி மேல படுத்துனே சரி சொல்றேன். இது நான் என்னன்றா பட்டுன்னு போட்டு நான் என்னன்றா இப்போ பண்டிகைக்கு ஆரம்பிச்சிட்டுங்க. எனக்கு புடவை எடுத்துக்கிறாங்க. இப்ப என்கிட்ட படுக்கிறதுக்கு நீ புடவை எடுக்கணும் மாணவா. உனக்கு 15,000 வேணுமா 50,000 வேணுமா 1 லட்சம் வேணுமா பட்டு போடுங்க. பட்டு எடுத்தாலும் உனக்கு பொட்டு கிடையாது மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன்.
எப்பயுமே ஜாக்கெட்டு 5000 ரூபாய் தையல் கூலி. உனக்கு பிறா கூட வேணும்னா லூஸ் ஆயிட்டு நான் புடிச்சு கொடுக்குறேன் நான். சரி, அதனால இப்ப படுக்கலாமா? படுறீங்க அம்மா, பேசுறீங்க சுண்ணிய வைக்க. என்ன இதுல பேசுறீங்க? நான் என்னன்றேன்னா பக்கம் பக்கங்கிற உடம்பு மெதுவா பண்றதுக்கு ஒண்ணு இது பர்சனல் இல்ல, இது நான் திருட்டானமா ஒண்ணுங்கிறேன். மெதுவானா அது வீட்டுக்காரர்கிட்ட தான் மெதுவா நகர்த்தணும் காய். நீங்களாம் வந்தியா காய் நகர்த்தினியா, காய் போட்டுருணும், வெட்டிடணும். போடு போடு போடு. இரு நான் பாட்டு பாடலாம். நம்ம 2 பேரும் எப்படி இருக்கணும்? எப்படி? ராத்திரி நேரத்து பூங்கையில் என்ன சொல்றா? அது 5 நிமிஷத்துக்கு ஐஸே போயிரும் போல இருக்குது. அப்ப 4 ரோட வேலை முடிக்கலப்பா.
மாமா வந்துட்டியா போய் ஏய் அவளே எனக்கு அது தரணும் அவளே ஐயோ நான் ஏமாந்து படுத்து தூங்கிட்டேன் ஏய் மாடு கட்டி போட்டுக்க ஏய் அவளே ரெண்டே வாயே ஏழானா தான் சீக்கிரம் விடுறதுக்கு ஏய் போட்டு சாச்சி போட்டு அடியா ஏய் என்னடி ஏய் ஏய் என்னடி இது என்னடி இது என்னடி ரத்தம் வஞ்சன பேசுற மாஸ்கான் காய்க்கிறாடியா ஆயி 2 நாள் ஆகுது என்ன பண்றது ஏய் பழகி பத்திரமா வை கையில தண்ணி நிக்கல அடியா ஏங்க மாமா வாங்க அடியா போனே எங்க ஒத்தா ஒரு எல்லாம் சொன்னியா பண்ணி எல்லாம் ஒரு எங்க அப்பூட்டார் சொன்னியா ஏன்னா அது அப்படி பார்க்கற ஏன்னா அப்படி பார்க்கற அதை சொல்லு இல்ல எனக்கு வாட் ஜாஸ்தி ஆயிட்டு ஏய் பெருமாளான பேசி கேட்டேனா அடியா சென்ன போய் எனக்கு அது ஓட அப்படியே ரெண்டா குத்துதியா ஏய் ரெண்டா சுத்துற ஒண்ணு இல்ல ஒரே தவிர அது என்னன்னு கேக்குறேன் கேள இறனது ஒண்ணு இல்ல ஏய் அடிங்க ஏய் என்ன நீ ராஜ்ய போச்சு அப்படியே எப்படி போடும் தெரியுமா இவ்வளவு நேரம் வந்து சக்கால் கிட்ட போய் வந்தியா ஏய் இங்க பாரு நான் உன்னை தவிர நான் யாரையும் பார்க்கல இது வரைக்கும் ஊர் பூரா போய் சாப்பிட்டு வந்தோம் வந்துட்டியா? எந்த பிரச்சனையும் கிடையாது இது எனக்கு பசி சாப்பாடு போடுறேன் எதிரி நான் சொன்னது செஞ்சு வச்சுக்கிறேன் முந்தானே யாடி பிடிச்சா அப்படி சொல்றான் யாடி பிடிச்சா அப்படி சொல்றான் யாவடி நான் என்னன்றேன்னா அந்த மாட்டுக்கறி மேல தொங்கி வச்சிருந்தேன் அது ஒண்ணு அப்படியே கட் பண்ணி அது நல்லா வறுத்து அப்படியே வச்சுக்கிறோம் தண்ணி இல்லையே போடுற சாப்பாடு தண்ணி கை கால வருது எவடியா கை கால தண்ணி எடுத்து நானும் என்னடி பசி எப்படி கிளம்புறதா நானும் எங்க பக்கத்து வீட்டு சுமிதி சந்தா மரம் இவங்க எல்லாம் சேர்ந்து சங்கம் நடத்துங்க சரி சங்கம் நடத்தி அவங்க என்ன பண்ணாங்க என்னடி அது என்னன்னு கேளு என்ன சங்கத்துல இருக்கும் போது எல்லாம் நம்ம வீட்டுல இருக்குது எச்சு தொட்டி இல்ல அந்த மேனேஜர் கேட்டேன் ஏமா 4500 ரூபாய் ஆகுது எச்சு தொட்டிய மாசம் 250 ரூபாய் கட்டணும்னு அது வாங்கி வந்து வச்சுங்கிற எச்சு தொட்டி போதும் கை கால வருது கை கால் வந்து எச்சு தொட்டிலே நல்லா வாய் கொப்பளிச்சு நல்லா ஊத்தணும் நெருங்கல் மாட்டோம் ஆமா ஆமா இரு ஒண்ணு கொஞ்சம் தண்ணி தரேன் கொடுங்க அப்பா அம்மா மனசுலாம் வேறதா மீச நல்லா பண்ணிட்டு ஏய் ஆமாமா பாரு சாப்பாடு ஏய் எதிரி ஆமாமா ஆமாமா சைட்ல வளைஞ்சு வேலை பார்க்க தண்ணி அக்கட மகன் யாரும் எனக்கு ஓடி ஆட்டம் வாட்டி கப்ளிங் போட்டு என்னடி தெரியுதா
அதா ஐயோ அம்மா அதுதான் எரிக்கேரி எரிக்கேரி நடி உள் டேஸ்டா வந்துருக்குல நல்லா நெய் ஊத்தி பரட்டிக்கிறா நேத்து பண்டிகை வெட்டணும் நல்லா தின்னு கோயந்தி ஆ பாயே ஏய் என் பேர் கவனம் வந்து ஏனாடி பண்ணா போச்சு எனக்கு இந்த பக்கம் ஓடியாடுறா இந்த பக்கம் ஓடியாடுறா நான் யார் பக்கம் ஓடியாடுறது தெரியாம கோயந்தி அந்த பக்கம் உனக்கு இந்த பக்கம் உனக்கு ரெண்டு பேரும் பாத்துக்கோவா ஆஹா எப்படியா கண்டா என்ன சொன்னோம் என்ன சொல்ல தேவடியா என்ன சொன்னோம் என்ன சொன்னோம் ஆரியாமா போட்டு கழிப்பேன் சொன்னோம் ஆரியாமா போட்டு கழிப்பேன் யாரு உன்னை கௌரவமா போட்டு கழிப்பேன் சொன்னோம் ஆரியாமா போட்டு தான் பேசணும் கேவரமா போட்டு யாரு என்ன பண்ண சொல்லுதா எங்க அம்மா வீட்டார கேட்கறது நல்ல பேசாகமா ஆரியம்மாவு என்ன அப்படி என்ன கேவரமாவே என்ன சொல்லு அதான் சொன்னேன் ஆரியம்மாவு கேவரமாவு ரெண்டு ஒண்ணுதான் மாமா சாப்பிடு சாப்பிடு யாரும் பாக்குறது ஒரே வாட்டி கோயில் தரிசனம் காட்டுறியா ஒரு கோயில் ஏமா உள்ளு முடிச்சாக்குது அடி கிளம்பணும் ஏன்னா குடிகாரன் கூட ஓடி ஆடுறது கூட போதும் வேண்டி காரு பாயில பண்ணாடி கீழே செட்டி ஒரே செட்டி போட்டு எப்படி நிக்கிறா பாரு உப்புக்காரிலே போய் நல்லா போயிட்டு வேக வைக்கூடாது போட்டு நல்லா வேக வச்சிருக்கிற அன்னைக்கு தின்னே ஒரு கிலோ அதுதான் கீரை கொடுக்க தின்னுட்டோம் எப்படியாம்மா இவனுக்கு மட்டும் ஆட்டுக்காரி நம்மளுக்கு வாழ்ந்த சாப்பாடு நான் போய் சிக்கன் எடுத்த குழம்பு சேரின்னு சொன்னா நீ கோழிக்கறி குழம்பு சேரி வச்சுக்க சிக்கன் குழம்பு தான் சொன்னேன் நான் சொன்னேன் யாரு கோழிக்கறி சேர்த்து விடுது அப்பயே சொன்னேன் இந்த நக்கடு மாட்டோம் யார் சேர்த்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு கோழிக்கறி குழம்பு எல்லாம் ஒண்ணே நான் சொன்னேன் என் பேச்சு கேட்கிறேன் வந்துட்டானே குழம்பு நல்லா புளிப்பே இருக்கு குழம்பு பெரியம்மா கறி அப்படி போட்டு ரத்தம் வர்ற மாதிரி அம்மாவுக்கு அது புதுசுல அப்படிதான் ரத்தம் வரும் பழசாயிருச்சுன்னா தண்ணி மூலமும் பாட்டு வரும் ஏன்னா இப்ப போச்சு தண்ணி ஏன் போதுமா மிச்சை போச்சா சரி கொட்டு எடுத்து பாட்டில் போட்டு கறி போற வேஸ்ட் கொட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் எதுக்கே எப்படி ஒன்னும் சாகுறது எப்படியே கறி எடுத்து வர்றது நான் நாளைக்கு எடுத்துக்கலாம் நல்ல கழுவு ஏனுமா ஊரா போனாச்சியா சம்பளம் பண்ணி கல்யாணம் ஊரா போனாட்டி கேக்குதா
ஏய் எதிரி வெத்தல பாக்கா கோயந்தி ஆமா ரெடியா வைக்கிறது ஏ வெத்தல் பாக்க யாரும் அந்த குள் பெரியாமா கோயந்தியா கூட்டு வச்சிருந்து என்ன பண்ண கோயந்தியா கோயந்தி ஆமா 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 கோயந்தி ஏய் ரொம்ப நீரி நல்ல வித்யாமாவனுடைய இருந்தான் அந்தியாமாவனுடைய இருந்தான் நான் என்ன தரும் கூட நான் அப்படி கொடுத்தாங்க பாருங்க நீங்களா வாடியா ஏய் இரு நக்கட மகனே இருந்து வாடி கண்டாங்க சுண்ணாம்பு கூட அப்படி கொடு தப்பி கோயந்தி ஏய் ஏ கொட்டை பாக்கு புதி வெத்தல வாடியா கொழுந்து வெத்தலை போட்டா சிவக்கும் போட்டதுனால தான் கொண்டுக்கிறோம் மச்சானியும் இதுதான் கொட்டு பாக்கு இதான் கொழுந்து வெத்தலை புதி வெத்தல இந்த சுண்ணியம் யார் தேவா போடி போடி பார்த்தா பசுமாரம் படுத்து போல ஒண்ணு இல்ல இப்போ வெத்தல் பாக்கு நிறைய போட்டுக்கிற சுண்ணாம்பு சொல்லு சரி அதனால நேத்து வீட்டுல இருந்துங்க அந்த சமாச்சாரம் என்ன நேத்து வீட்டுல இருந்தோம் அப்போ பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இங்க காரிமங்கலத்துல படம் போட்டுங்கிறாங்க வா போலாம்னாங்க என்ன படம் இரணியன் சம்பாரம் அந்த இரணி சம்பாரத்துல அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை ஏன்னா பிரகநாதனுக்கு ஏழுமலையா நாராயணன் கடவுள் அதனால அந்த அப்பனுக்கு வந்து நாராயணன் பிடிக்காது அவர் வந்து அசுர குலத்தை சார்ந்தவங்க அதனால அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை அந்த மாதிரி நம்ம 2 பேருக்கும் போட்டி இருக்கணும் என்ன போட்டி நீ அப்பனா நடிக்கணும் நான் மகனா நடிக்கணும் இதுல எப்படியே காரணம் கடவுள் எங்க இருக்கிறாரு நீ கேட்கணும் அப்போ நான் சொல்றேன் என் கடவுள் தூண்டில் இருப்பாரு துரும்பில் இருப்பாரு எங்கும் இருப்பாரு எதிலும் இருப்பாருன்னு நான் சொல்லுவேன் அந்த இது இங்க நடிச்சு காட்டணும் நம்ம பிரகல்நாதா பரகல்நாதனா பிரகல்நாதன் இல்ல பிரகல்நாதா ஓஹோ மகனே பிரகல்நாதா அப்பா என்ன சொல்லணும்னா இங்க இருப்பான் அங்க இருப்பான் தெய்வம் வைக்கணும் இருப்பானோ
கடவுள் அறிய நமோ நாராயணா என்று ஆண்டவராகப்பட்டவர் எங்கும் இருப்பார், எதில் இருப்பார், தூண்டில் இருப்பார், துரும்பில் இருப்பார். ஏன் இந்த எச்ச தொட்டியில் கூட என் கடவுள் இருப்பார். யாரா எச்ச தொட்டியில் இருப்பார். ஐயா ஆமா, இந்த எச்ச தொட்டில இருக்கிறார். உங்க ஐயா ஆமா, இருக்கிறானா? கணக்கு புள்ள கணக்கு புள்ள கணக்கு பாக்க வேலைக்கு கணக்கு பாக்குறோமோ ஏமா யாரும் கணக்கு பாக்குறதுக்கு எங்க ஆளு ரோட்ல நிக்கணும், வீட்டு பேர்ல நின்று சொல்லிட்டு போகணும். என் வீட்டுக்குள்ள உனக்கான வேலை, இப்பதான் பேனா எடுத்து என் வீட்டுக்குள்ள உனக்கான வேலை அப்படியே பிடிச்சிட்டு போற காய்ச்சாரம். என் வீட்டுக்குள்ள உனக்கான வேலை இப்பதான் கணக்கு பாக்கிறதுக்கு நோட்டு எடுத்தோம். என்ன கணக்கு? என்ன கணக்கு பார்த்தா நம்ம மாமலா நம்ம வேலைக்கு போறது கணக்கு 35 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் எனக்கு கொடுக்குறான், 15 ரூபாய் அவன் எடுத்துக்கிறான். இல்ல சாமி ஊரம் போட்டா கேக்குதா உனக்கு? இங்க பாரு, இதுக்கு மேல ரெடியா மாறே. இங்க பாரு, இதுக்கு மேல உனக்கு இந்த கல்யாணத்துல கரும்பு செம்பு கொஞ்சம் எடுத்துறா. நான் 2 வாட்டி அடிக்கிறதே அடிச்சிட்டேன். ஒரே டைம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து சாப்பிட்டியா? எனக்கு மரியாதை பண்றீங்களா? எனக்கு மரியாதை இது நாள் வரைக்கும் அந்த மரியாதை யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட மரியாதை பண்றாங்க. பேசக்கூடாது, வாய்க்காரன் பேசக்கூடாது. மலர் மலர் போடுங்க. பாரு அவன் குக் பண்ணி வச்சுங்க. எனக்கு மரியாதை மரியாதை பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க உனக்கு. தூரம் பொண்டாட்டின்றது உனக்கு அவ்வளவுதா? ஒரு டைம் தானே தூரம் பொண்டாட்டின்றது உனக்கு அவ்வளவு வெக்காரம் இதாகி போச்சு. பக்கம் வரவே ஒரு நாள் மகன் கொண்டாட்டி வேணுமா உனக்கு? தூரம் பொண்டாட்டின்றது உனக்கு அவனுக்கு வேணுமா? வேணுமா? வைந்தம்மா டேஸ்ட் ஜாஸ்திக்கு வைந்து உங்களுக்கு கொஞ்சம் கல்லாட்டம். அப்படியா? எதிர் போட்டு தேவடியா எனக்கு வரவேற்பு, எனக்கு வரவேற்பு வரவேற்பு. பேசணும் கப்பல் போட்டு பேசக்கூடாது. வாடிங்க என்ன கறியா சாப்பிடுறீங்க? நலங்கு வைக்கிறாங்க கவனுக்கு. ஏமாத்திர கவனம் இல்லையா? சாண்டா வாப்பா முட்டு வேலை முடுக்கறிக்கிட்டே வேலை. என்ன பூ மாலையா? போடுங்க போடுங்க. மாலை போட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஒரு தவறு பண்ணிட்டீங்க. என்ன? எவனும் ஒருத்த பிஎம் மெர்ச்சுங்கிற அந்த செருப்பு எடுத்து போட்டுக்கிறீங்க. நீ வந்ததினால் ஆமா இதோட விட்டுங்க. சரி தப்பி தவிர அந்த நயனாரிங்க வந்திருந்தாங்க வச்சுக்கோ. ஆமா இந்த செருப்பிலே அடிச்சுக்கணும். நாங்க அடிக்காத விட்டுட்டு நீ வந்ததுனால இந்த செருப்பு மாலோட அனுப்புறோம். இது எனக்கு இல்ல, உனக்கு கிடையாது. இது போற நயனாருக்கு அவன் வந்திருந்தா செருப்பிலே அடிச்சுக்குவோம். இதே போய் சொல்லுங்க, நாங்க சாக்கியம்மா பாண்டி கொண்டாடுறோம். எங்க குலதெய்வம் என்ன? எங்களது குலதெய்வம் சாக்கியம்மா. சாக்கியம்மா பாண்டி கொண்டாடுறோங்க. யாரும் வரமாட்டாங்களா? இந்த மரியாதை போற உனக்குதான் அப்படிங்க பாரு. இந்த குதிகால வந்து இந்த பின்னாடி பெட்டாக்ஸ் கடிக்கணும். நீ ஓடணும். போய் சொல்ல காட்ட கிளம்பு.
அபயம் ஓடணும். தலையில தொடுப்பம் முறம் இருக்கிறது. இது யார் அழகு? உனக்கு ஏன் இந்த கோலம்? ஐயா என்ன ஏண்டி கீழாண்ட வீதியிலே வசிக்கக்கூடிய சரி அந்த காலனி ஆட்கள் ஆமா கோயிந்து குப்பம்மா அவங்களுக்கு பயிர் நடுற வேலை தான் உனக்கு கொடுத்தேன். ஆமா சாமி அந்த வேலை செஞ்சியா? ஐயா நான் கூப்பிடு சென்றேன். சரி அப்போது என்னிடத்தில் என்ன என்று தெரிவித்தார்கள் தெரியுமா? இன்று முதல் நாங்க வேலைக்கு வர்றது கிடையாது. வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் திருவிழா ஏற்படுத்திக்கிறோம். திருவிழா பண்டிகை செய்யறங்க. என்னது என்ன பண்டிகை? செல்லியம்மா. ஓஹோ செல்லியம்மா சாக்கியம்மா பண்டிகை ஏற்படுத்திக்கிறீங்க. இன்று முதல் நாங்க வர கிடையாது. கூலி ஆட்களுக்கு என்னைக்கு அந்த நயினார் எங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுத்தாரோ இன்னில இருந்து நாங்க வேலைக்கு வர்றது கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா நீங்க வாங்க நான் சொல்றேன் சம்பளம் ஏத்தி கொடுப்பாங்க. நீங்க திருவிழா ஏற்படுத்துறீங்க. உங்க செலவுக்கு துணி எடுக்கணும், நகை நட்டு எடுக்கணும், ஆடு வெட்டணும், எல்லாம் செய்யணும் சொன்னேன். அதுக்கு நீங்க செலவு காசு வேணும், இவர்கிட்ட தான் நீங்க வரணும் வாங்க அப்படின்னு சொன்னேன். இது எனக்கு போட கிடையாது, உங்களுக்கு போட்டது. எனக்கா? செருப்பால் அடித்து ஆமா உங்களுக்கு போட்டது. சரி சரி எனக்கு போட்டதை போல் பாவனை நீங்க நேரில் வந்திருந்தால் உங்களுக்கு தான் இந்த செருப்பு மாலை இந்த மாலை மரியாதை எல்லாம் அப்படியா சாமி? சரி இது பாரு சாமி, இது என்னமோ கக்கூஸ் கலவர் தொடப்பும் போல இருக்குது. மோடி பாரு சாமி. நீ என்ன செய்கிறாய்? இதெல்லாம் அவுத்து விட்டு நீ அரண்மனை சாமி நான் பார்த்துக் கொள்கிறேன். செருப்பு மாலை போட்டது கூட பிரச்சனை இல்ல. என்னது நாய் பீ கெப்ப அடிக்குது இந்த செருப்புல ஒண்ணு எடுத்து போ போ போ. இந்த பர்ற பசங்களுக்கு ஐயா இந்த ஊர்ல யாரா மன்னிச்சுக்கோங்க சரிங்களா? இது கதை இப்படிதான் வரும். சண்டியல் கதை சரியா? இந்த சேரிக்கார பர்ற பசங்களுக்கு இவ்வளவு ஆணவம், இவ்வளவு திமிரி, இவ்வளவு மம்மதை இவங்களை சும்மா விட்டு ஆகுமா? இவங்களுக்கு சென்று இவங்க கொட்டத்தை அடக்கணும். எப்படி? இவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்களோ அந்த சாக்கியையும் அந்த செல்லியையும் அந்த வசப்படுத்தி நான் அவங்களை கொட்டத்தை அடக்கல. என் பேர் சந்திரசேகரன். அதனால நான் எங்க போனோம்?
ஏன்டா டேய் இப்ப நானும் கூட தான் இருக்கிறேன். ஆமா. நீங்க எங்க போறீங்க? ஏன்டா ஒரு வேகத்துல போற எங்க எங்க? மலையாளம் ஓஹோ, மலையாளம் போய் சரி. அந்த சாக்கியும் ஆஹா, செல்லியும் வசப்படுத்தணும். வசப்படுத்தணும். அதனால மலையாளம் மந்திரம் கட்டுன்னு வரேன். அப்ப நானும் உங்க கூட வரணுமா? வரணும். சரி. நான் எப்போ வீடு விட்டு வெளியே போனா சரி. என் கொண்டாடி சொல்லிட்டு தான் போவேன் நான். அப்படியா? ஆமா. ஓஹோ சரி, நீ தக்க யோசனை தான். ஏங்க தக்க யோசனை சொன்னீங்க. எப்படி? எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா. ஓ, உங்களுக்கு இருக்குதா? ஆமா. சரி. அதனால ஆ, நான் என் மனைவி இடத்துல சொல்லாம நானும் போன நல்லா இருக்குதா? நல்லா இருக்காது. என் மனைவி இருந்தால் ஆஹா. மருதேவி ஓய். என்ன ஓ, மருதேவி. மருதேவி ஆஹா. இருக்கிறாள். ஆகட்டும். நான் அழைத்தேன் என்று ஆஹா. உன் கணவர் ஓய். சந்திரசேகரனை நான் அழைத்தார் ஆஹா. என்று அழைத்த சீக்கிரமாக அழைத்தான். ஆகட்டும். ஆகட்டும்.
ஆ